வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திருச்சியில் ரூபாய் 290 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம், அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. புதிய ரேசன் அட்டைகள் விரைவில் வழங்கப்படும், சட்டசபையில் அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. காரைக்குடியில் பட்டப்பகலில் பிரபல ரவுடி ஓட வெட்டி கொலை, நண்பர்கள் படுகாயம், போலீசார் தீவிர விசாரணை. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டம், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சென்னை வருகை. முந்திரி மரங்களை அழிக்கப்படுவதை கண்டித்து போராட்டம், கடலூரில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட விவசாயிகள் கைது. காசாவில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல், 89 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும், வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். திருச்சியில் ரூபாய் 290 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் திருச்சிராப்பள்ளி மாநகரில் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலக தரத்துடன் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்திற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். புதிய ரேசன் அட்டைகள் விரைவில் வழங்கப்படும் என்றும் சட்டசபையில் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. அவை தொடங்கியதும் கேள்விகளும் அதற்கான பதில்களும் சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு சபாநாயகர் அப்பாவு வேண்டுகோள் விடுத்தார். இதையடுத்து உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் அளித்தனர். அப்போது புதிய ரேசன் கார்டுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று உறுப்பினர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சக்கரபாணி, திமுக ஆட்சி அமைந்தவுடன் 18,09,607 புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இதேபோல் பரிசீலனையில் உள்ள 1,67,795 விண்ணப்பங்களும் விரைவில் புதிய குடும்ப அட்டை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சென்னை வந்துள்ளார். சென்னையில் நாளை நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு 7 மாநிலங்களில் முதலமைச்சர்கள் கட்சி தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே கடிதம் எழுதியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய திமுக குழு, எதிர்க்கட்சிகள், ஆளும் மாநில முதல்வர்கள், கட்சி தலைவர்களை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். இந்த அழைப்பை ஏற்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் காலை சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையத்திற்கு நேரில் சென்ற அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்டோர் அவரை அரசு சார்பில் வரவேற்றனர். மேலும் கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவகுமார், தெலுங்கானா முதல்வர் ரேவேந்திர ரெட்டி, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரைக்குடியில் பிணையில் வந்த கஞ்சா வியாபாரியை ஓட வெட்டி கொலை செய்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சேர்வா ஊரணியைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி மனோஜ்குமார். இவர் கடந்த ஆண்டு குன்றங்குடியில் 112 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்த வழக்கில் சிறையில் இருந்து பிணையில் வந்துள்ளார். இவ்வழக்கு தொடர்பாக காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் கையெழுத்திட தனது நண்பர்கள் இருவருடன் இருசக்கர வாகனத்தில் காரைக்குடி 100 அடி சாலையில் வந்தபோது பின்னால் காரில் வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் மூவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அவர்களை காரில் வந்த இளைஞர்கள் ஓட விரட்டி சென்றதில் ஒருவர் தப்பிய நிலையில் இதில் படுகாயமடைந்த மனோஜ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் மற்றொருவருக்கு காலில் வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து கொலை செய்த மர்ம கும்பல் காரில் ஏறி தப்பிச் சென்றது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காசாவில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் நடத்திய தாக்குதலில் 89 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து பேசிய அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள், காசா முனை முழுவதும் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் 89 பேர் உயிரிழந்தனர். இடிபாடுகளில் இருந்து உயிருடன் மீட்கப்பட்டவர்களில் 1 மாத பெண் குழந்தையும் அடங்கும். ஆனால் அந்த குழந்தையின் பெற்றோரும் சகோதரனும் தாக்குதலில் உயிரிழந்து விட்டனர் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்.
மேலும் காசா முனை முழுவதும் இஸ்ரேல் ராணுவம் கடந்த திங்கட்கிழமை நள்ளிரவு தீவிர வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் 404 பேர் உயிரிழந்த நிலையில் 562 பேர் காயமடைந்தனர். தங்கள் பகுதிகளில் இஸ்ரேல் நடத்தியுள்ள புதிய வான்வழி தாக்குதல் மூலம் தங்களுடன் மேற்கொண்டிருந்த அமைதி ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஒருதலைபட்சமாக ரத்து செய்ய எதிர்த்த ஹமாஸ் படையினர் காசாவில் உள்ள பிணைய கைதிகளின் எதிர்காலத்தை நெதன்யாகு கேள்விக்குறியாக்கி உள்ளார் என்று எச்சரித்தனர். சென்னையில் ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்தனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஐகோர்ட் மகாராஜா. இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதனிடையே சென்னை ஆதம்பாக்கத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசார் நடத்திய சோதனையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சில ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். அந்த ரவுடிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பிரபல ரவுடி ஐகோர்ட் மகாராஜாவும் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. இந்த நிலையில் சென்னை கிண்டியில் பதுங்கியிருந்த ரவுடி ஐகோர்ட் மகாராஜாவை இன்று போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளனர். ஆதம்பாக்கத்தில் உள்ள நகைக்கடை உரிமையாளரை கொலை செய்யும் நோக்கத்தோடு தூத்துக்குடி ரவுடி கும்பல் சென்னைக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட ரவுடி ஐகோர்ட் மகாராஜா மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவள்ளூரில் இளைஞர் ஒருவரை சாரமாரியாக வெட்டி கொலை செய்து சடலத்தை முட்புதரில் வீசி சென்ற மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு அருகே நார்த்வாடா முட்புதரில் இளைஞரின் சடலம் ஒன்று சரமாரியாக வெட்டப்பட்ட நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து நடத்திய விசாரணையில் இறந்தவர் திருவள்ளூர் அருகே பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த லோகேஷ் என்பது தெரியவந்தது. இவர் நார்த்வாடாவில் உள்ள அவரது பாட்டி வீட்டிற்கு வந்தபோது மர்ம நபர்கள் இருவர் சரமாரியாக வெட்டி கொலை செய்து முட்புதரில் வீசியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக திருவாலாங்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை செய்த மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். பூவிருந்தவள்ளி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சோதனையோட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. சென்னை பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து சோதனையோட்டம் நடைபெற்றது. ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் இந்த ரயில் சோதனை ஓட்டத்திற்காக ஓட்டுநருடன் இயக்கப்பட்டது. முன்னதாக 5 மணிக்கு சோதனை ஓட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மின்கம்பிகள் இணைப்பு காரணமாக தாமதமானது. பின்னர் மின் கம்பிகள் முழுவதுமாக இணைக்கப்பட்டு அடுத்தடுத்து மின்கம்பிகள் வெடித்து சிதறியது. இதனை அடுத்து மெட்ரோ ஊழியர்கள் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக செய்து ஒழுங்குபடுத்திய பின்னர் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ரயில்வே ட்ரெயினோட முதல் சோதனை ஓட்டம் வந்து வயாடக்ட்ல மேல இதுல வந்து வழித்தடத்துல பண்றதுக்கு ஒரு முடிவு செய்திருந்தோம். அது இன்று இப்போ நாங்கள் அதை வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம். அதுல சில சேலஞ்சஸ் வந்தது. இருந்தாலும் அது வந்து ஃபுல்லா அதை கடந்து இன்று 20ஆம் தேதியை வந்து நாங்கள் முடித்திருக்கிறோம். இதே போன்று படிப்படியாக பல மைல்ஸ்டோன்ஸை கிராஸ் பண்ணி வருகின்ற டிசம்பர் மாதத்தில் வந்து நாங்கள் இந்த சர்வீஸை வந்து கமிஷன் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நன்றி. சோதனை தொடருங்களா சார்? ஆமாம், சோதனை வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து அடுத்த மாதம் 28ஆம் தேதி போல் வந்து போரூர் வரை வந்து ட்ரெயினை ஓட்டுறதுக்கு வந்து நடவடிக்கை எடுத்துட்டு வருகிறோம். அது இப்போ வந்து இன்றைக்கு வந்து முல்லைத்தோட்டம் வரை தான், அதாவது 3 கிலோமீட்டரு. மீதி வந்து போரூர் வரைனா 10 கிலோமீட்டர் ஓட்டணும். அது வந்து 28ஆம் தேதி. டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தமிழக அரசு மனு அளித்துள்ளது வேதனை அளிப்பதாக நாம் தமிழர் சீமான் மதுரையில் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கேட்குறீங்க, திரும்ப திரும்ப நான் வந்து இந்த ஊடகங்களை மதிக்கிறேன். மக்களுக்கு செய்தியை கொண்டு போகிறதுக்காக தொடர்ச்சியாக அவங்கள சந்தித்து அது சரியோ தவிர நீங்கள் கேட்குறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டுருக்கேன். ஆனால் மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைகளை நான் முன்னெடுத்து உயிர்ப்பான பிரச்சனைகளுக்கு போராடும் போது நீங்கள் ஏன் இந்த போராட்டம்னு கூட கேட்கறது இல்லை, மொத்தமாகவே வர்றதில்லை, அந்த செய்தியை கடத்துறதில்லை. அப்போ வேற யாரோ சொல்ல வேண்டியது இருக்குது, இந்த செய்தியை போடுங்க போடாதீங்க அப்படின்லாம். அப்படி இயங்குறது இல்லை, ஊடகம்ங்கிறது அப்படி இயங்குறது இல்லை. கொஞ்சம் உண்மையின் நேர்மையுமா அறம் சார்ந்து இயங்கணும். இல்லைன்னா அவ்வளோ பெரிய பேரணி பொதுக்கூட்டம் நடத்துகிறோம், நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமர நிலம் மீட்புன்னு 12 காலமாக இந்த நிலத்தில் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் பிரச்சனை.
அந்த போராட்டத்தை நீங்க ஒருத்தர் கூட அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. மின்கட்டண உயர்வுக்கு சட்டம் ஒழுங்குக்கு நான் வந்து சீர்கேடுக்கு நான் போராட்டம் பண்ணேன். ஏன் இந்த போராட்டம் நடத்துறீங்க சீமான்னு கேட்கல. ஆனா அவசியமற்று என்னை இழிவுபடுத்துற கேவலப்படுத்துற செய்தியெல்லாம் விரட்டி விரட்டி எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறீங்க மக்கள். நல்லம்பள்ளி அருகே ஆசிரியர் வீட்டில் 100 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே புறவடை சந்திப்பு சாலை பகுதியைச் சேர்ந்தவர் சேர்லின் வெல்மா. இவர் நல்லம்பள்ளி அருகே கோவிலூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த மார்ச் 8ஆம் தேதி வழக்கம் போல் ஆசிரியை வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிக்கு சென்றார். இதை நோட்டமிட்ட ஒரு திருட்டு கும்பல் பட்டப்பகலிலேயே ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 100 சவரன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள் ரூபாய் 1.50 லட்சத்தை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் அதியமான் கோட்டை போலீசார் நடத்திய விசாரணையில் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ், துர்கா நம்பி, கார்த்திக் ஆகிய 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 29 பவுன் தங்க நகைகள் மற்றும் கார், பட்டாக்கத்தி ஆகியவை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த திருட்டு வழக்கு தொடர்பாக இன்னும் சிலரை தனிப்படை போலீசார் தொடர்ந்து தீவிரமாக தேடி வருகின்றனர். திசையன் விலை அருகே ரூபாய் 30 லட்சம் மதிப்பிலான நூலகம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் திசையன் விலை அருகே எட்டமொழியில் ஊராட்சி நிதிநிலையில் இருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூலகம் மற்றும் 5 லட்சம் மதிப்பிலான பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் நாங்குநேரி ஒன்றிய சேர்மன் சௌமியா, ஆரோக்கியம், எட்வின் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் யமுனா, முத்தையான், ஒன்றிய கவுன்சிலர்கள் அகஸ்டின், கீதாராஜ், பிரேமா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பூந்தமல்லியில் ஆட்டோ ஓட்டுவது போல் நடித்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். இதில் செந்நீர் குப்பம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் மற்றும் அவரது நண்பர்கள் ஆகாஷ், பிரவீன், சையது ஈஷா ஆகிய 4 கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. பின்னர் இவர்களை கைது செய்த போலீசார் இவர்களிடமிருந்து 11.5 கிலோ கஞ்சாவையும் விற்பனைக்கு பயன்படுத்திய ஆட்டோவையும் பறிமுதல் செய்தனர். கோவையில் முறையான ஆவணம் இல்லாமல் 71,50,000 ரூபாய் பணத்துடன் பயணம் செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். கோவையிலிருந்து பாலக்காடு வழியாக உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் போதை தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவைச் சேர்ந்த சிவபிரகாசிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்தனர். அப்போது 71,50,000 ரூபாய் பணத்துடன் முறையான ஆவணங்கள் இன்றி பயணம் செய்தது தெரியவந்தது. பின்னர் அவரை வருமான வரித்துறை அலுவலர்களிடம் போலீசார் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். திசையன் விலை அருகே மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாமில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் திசையன் விளை தாலுகாக்குட்பட்ட சங்கனான்குளம் ஊராட்சி மன்னார்புரம் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியரின் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மரக்கன்றுகளை நட்டும் மற்றும் தேசிய கீதம் பாடியும் முகாமை தொடங்கி வைத்தனர். முகாமில் பங்கேற்ற 68 பயனாளிகளுக்கு சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களையும் வழங்கினர். இதில் மாவட்ட ஊராட்சி தலைவர் ஜெகதீஷ், நாங்குநேரி ஒன்றிய சேர்மன் சௌமியா, யூனியன் ஆணையர் யமுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் ஆட்சியர் அலுவலகத்தில் உரிய அனுமதி பெறாமல் செயல்படும் கல்குவாரிகள் குறித்து லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் மனு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் 250க்கும் மேற்பட்ட ஜல்லி குவாரிகள் இயங்கி வருகின்றனர். இந்த நிலையில் இதில் 200க்கும் மேற்பட்ட குவாரிகள் உரிய அனுமதியின்றி இயங்குவதாகவும் குவாரிகளில் ஈவே பில் வழங்க கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மணல் லாரி மற்றும் எம்சான் உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் தலைமையில் லாரி உரிமையாளர்கள் மனு அளித்தனர். மேலும் கனிம வள மோசடி மூலம் ஆண்டுக்கு 2500 கோடி அரசிற்கு இழப்பு ஏற்படுவதாகவும் கல்குவாரியில் போடப்படும் முறைகேடு பில்களினால் எம்சாண்ட் எடுத்து செல்லும் லாரி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல 250 கிரஷ் யூனிட் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா எதுக்கோ எந்த அனுமதி இல்லை. அதாவது பொதுப்பணித்துறை அனுமதி கிடையாது. அதே நேரத்துல பொதுப்பணித்துறை இல்லாம நம்ம கனிமவளத்துறை இது மாதிரி பேப்பர் பில்லு கொடுக்குறாங்க. தொடர்ந்து நான் ஏற்கனவே பழைய கலெக்டருக்கு மனு கொடுத்து போனேன். அதாவது
கம்ப்யூட்டர் வந்து 20 வருஷம் ஆகுது கம்ப்யூட்டர் வந்து. ஆனா இன்னும் இந்த மாதிரி பேப்பர் பில்லு தான் வந்து இந்த கனிம வளத்துறையில வழங்கப்படுது. இங்க இருக்கிற கிரஷர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனுமதிக்காக விண்ணப்பத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டு 5 வருஷம் எந்த அனுமதி இல்லாம இயங்குது. 250 இருந்து 300 கிரஷர்கள் வந்து இங்க வந்து மலைகளை உடைச்சு ஜெல்லி அரைச்சி சென்னைக்கு தான் வந்துட்டு இருக்குது. எந்த உத்தரவும் கிடையாது, எந்த அனுமதி கிடையாது, எந்த பர்மிட் கிடையாது. 250 கிரஷர்ல ஒரு 20 பேருக்கு தான் அரசு பர்மிட் கொடுக்குது, மலை வித் கிரஷர். மீதி எல்லாமே அன்ஆத்தரைஸா இங்க உடைக்கப்படுது. அது எப்படி சொல்றேன்னா, கடந்த வாரம் கூட ஒரு வண்டி பறிமுதல் செய்யப்பட்டது இங்க. வளசரவாக்கத்தில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட கார் ஷெட்டுக்கு மாநகராட்சி வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். வளசரவாக்கம் மசூதி தெரு பகுதியில் விதிமுறைகளை மீறி உரிய தொழில் உரிமம் இல்லாமல் மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான வெல்டிங் மற்றும் கார் பெயிண்டிங் செட் செயல்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த மாநகராட்சி வருவாய்த்துறை அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு செய்தனர். அப்போது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் உரிய அனுமதியின்றி விதிமுறைகளை மீறி கார் செட் செயல்பட்டு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து மாநகராட்சி அதிகாரிகள் முறையாக நோட்டீஸ் வழங்கிய நிலையிலும் அதனை சரி செய்யாததால் வளசரவாக்கம் மண்டல அதிகாரிகள் கார் செட்டிற்கு சீல் வைத்தனர். மேலும் விதிமுறைகளை மீறி செயல்படும் கட்டிடங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் கண்டறியப்பட்டால் அந்த நிறுவனங்களுக்கு சீல் வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெறும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் ஆர்கே பேட்டையில் தேமுதிக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த ஆர்கே பேட்டையில் தேமுதிக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. விழா மேடையில் கேப்டன் விஜயகாந்த் உருவப்படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினர். பின்னர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த பொதுக்கூட்டத்தில் ஆர்கே பேட்டை ஒன்றிய செயலாளர் கணபதி, மாநில தொழிற்சங்க துணை செயலாளர் வேணுராம், முன்னாள் சட்ட உறுப்பினர் நலத்தம்பி, மாவட்ட உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரைக்கால் அரசு பொறியியல் கல்லூரியில் கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் செருமாவளங்கை அருகே காமராஜர் அரசு பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு பெட்ரோல் கெமிக்கல் இன்ஜினியரிங் பிரிவு சார்பில் தேசிய அளவிலான கருத்தரங்கம் மற்றும் கலை கலாச்சார போட்டிகள் நடைபெற்றது. இதில் 30க்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பின்னர் பாட்டு போட்டி, ஆடை அணிவகுப்பு மற்றும் நடன போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரி சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூரில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் வடக்கு ஒன்றியம் திமுக சார்பில் அன்புமலர் சிறப்பு பள்ளியின் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் அரிசி, பருப்பு, சிறுதானிய வகைகள், முட்டை, பழங்கள் என ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை திமுக இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளர் கதிரவன் சார்பில் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் கிளை கழக செயலாளர், திமுக இளைஞரணி மற்றும் திமுக தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுக சார்பில் சாதனை மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையம் கோட்டக்கரை திடலில் முதலமைச்சர் பிறந்தநாள் விழா மற்றும் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பு தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக அவைத்தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு செய்த சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கி பேசினார். இதில் தலைமை கழக பேச்சாளர் நாகம்மை, கருப்பையா, ஒன்றிய செயலாளர்கள் மூர்த்தி, சிவராமன் மற்றும் பேரூராட்சி தலைவர் பழனியம்மாள் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே மலைவாழ் மக்கள் வசிக்கும் கிராமத்தில் வினோத திருவிழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த அருநூத்து மலை சுற்றுவட்டார பகுதியில் 7 கிராம மலைவாழ் மக்கள் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவிளக்கு ஏந்தி கோவிலை சுற்றி ஊர்வலமாக வந்தடைந்தனர். பின்னர் திருக்கோடி தீபம் ஏற்றிய பின்னர் அலங்கரிக்கப்பட்ட கோவில் காளைகள் அழைத்து வரப்பட்டனர். இதில் திரளான கிராம மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு உருண்டை சோறு வழங்கப்பட்டது. எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷமா குழந்தை இல்லாம இருந்ததுங்க. எங்களை குலதெய்வம் யாரும் கூட்டிட்டு வந்து இதுதான் குலதெய்வம்னு எங்களுக்கு சொல்லலை. அப்புறமா நாங்களா இருந்துட்டு ஏன் ரொம்ப நாள் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் நிறைய பார்த்தோம். அப்புறம் சரி எங்கேயும் போய் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எங்க சின்னம்மாவே வந்து வாக்கு வந்து சொல்லி
இந்த மாதிரி என்னோட இடத்துக்கு வாங்க, அப்போ கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பேன், குழந்தை வர கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்தோம். வந்துட்டு இந்த இடத்துல உட்கார வச்சு சாப்பாடு பூ அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தாங்க. கொடுத்த போயிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் அடுத்த நாள் தலை குளிச்சாச்சு. அடுத்த நாள் தலை குளிச்ச உடனே 1 மாசம் ஆன உடனே லைட்டா வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சரி வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம், இதை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி 3 மாசம் இருந்தேங்க. அப்புறம் அதை விட நின்னதுல இருந்து இந்த கடவுளை வேண்டி நாங்க எங்க இருந்தாலும் எந்த நாளும் எவ்வளவு டைம் இருந்தாலும் நாங்க முக்கியத்துவம் கொடுத்து எங்களோட குலதெய்வத்துக்கு நாங்க எந்த டைம் இருந்தாலும் நாங்கள் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் அருணூத்துமலை குரூப்பு. அது ஆலடிப்பட்டி கிராமம். ஆலடிப்பட்டி கிராமத்தில் முப்பாட்டம் காலத்தில் இருந்து எங்களுக்கு பாரம்பரியம் இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமத்துக்கும். தக்கலை அருகே வேளிமலை குமார கோவிலில் முருகன் வள்ளி திருக்கல்யாண விழா நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே வேளிமலையில் குமார கோவில் அமைந்துள்ளது. இங்கு முருகன் வள்ளி திருக்கல்யாண விழா நடைபெற்றது. இத்திருவிழாவையொட்டி வள்ளியை காதலித்த முருகப்பெருமானை குறவர் இனத்தவர்கள் எதிர்த்து சண்டையிடும் நிகழ்வுக்கான குறவர்கள் படுகளம் நிகழ்வு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதன்படி குறவர் வேடம் அணிந்தவர்கள் முருகப்பெருமானை தடுத்து நிறுத்தி சண்டை போடுவதும் இறுதியில் முருகப்பெருமான் வெற்றியடையும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கோவிலின் முன்பு தனித்தனி பல்லக்கில் முருகப்பெருமானும் வள்ளி தேவியும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழ்நாடு மற்றும் அதன் ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியும் நிலவி வருவதாகவும், இதனால் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருப்பதால் உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 66,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ரூபாய் 40 குறைந்து 8,270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 320 ரூபாய் குறைந்து 66,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 72,176 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,12,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை என்ற உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 535 புள்ளிகள் அதிகரித்து 76,883 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 156 புள்ளிகள் அதிகரித்து 23,346 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். திருச்சியில் ரூபாய் 290 கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் இன்று அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம், அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. புதிய ரேசன் அட்டைகள் விரைவில் வழங்கப்படும், சட்டசபையில் அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. காரைக்குடியில் பட்டப்பகலில் பிரபல ரவுடி ஓட ஓட வெட்டி கொலை, நண்பர்கள் படுகாயம், போலீசார் தீவிர விசாரணை. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டம், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சென்னை வருகை. முந்திரி மரங்களை அழிக்கப்படுவதை கண்டித்து போராட்டம், கடலூரில் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட விவசாயிகள் கைது. காசாவில் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல், 89 பேர் உயிரிழப்பு.
தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பம் அதிகரிக்கும். வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.